அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எத்தனை வகையான துளசி செடிகள் நம்மளுடைய நர்சரியில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இந்த வகையான துளசி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து விக்ஸ் துளசின்னு சொல்லுவாங்க. இதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு விக்ஸு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். காரமாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பெயர் கார துளசின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி தான். நீங்கள் ஒரு தொட்டியில் 8 இன்ச்சு தொட்டியில் வச்சாவே போதுமானது. பூக்கள் பூக்கும்போது நீங்கள் கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரியான ஹெல்த்தியாக பிளான்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வீட் துளசின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெயர் ஸ்டீவியான்னு சொல்லுவாங்க. நம்ம சர்க்கரைக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த லீவ்ஸை பயன்படுத்தும் போது அந்தளவுக்கு சுகர் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால தான் இதுக்குனுடைய பெயரே வந்து இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராமர் துளசின்னு சொல்லுவாங்க. நம்ம கோயில்களில் வந்து நமக்கு தீர்த்தங்களில் வந்து பயன்படுத்தக்கூடிய அதிகமான ஒரு லிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த இலைகளை வந்து பயன்படுத்துவாங்க. இதுதான் நம்ம அதிகமான இது நம்ம பார்த்துருப்போம். இந்த வகையான துளசி தான். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருந்துளசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 வகையான துளசியும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட 220க்கு கிடைக்க போது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான துளசி வெரைட்டிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளுடைய நர்சரியை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணால் போதுமானது. நீங்கள் கால் பண்ணுறதை விட டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆர்டர்ஸை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.